கைஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட தான் பிஹேவ் பண்ண வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்படியே போஷனை போட்டு மேட்சையும் ஆரம்பிக்க போறான். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு STR தான். அவரை யூடியூப் சேனல் வச்சிருக்காரு நினைக்கிறேன். என்ன போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி, நான் 3, 2, 1 சொல்லுவேன். அப்போது ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. சரி, வாங்க போய் அடிப்போம். அப்படி மேச போட்டு அடி தூள். அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சரி, ஒரு தாட்டி தான் மிஸ் ஆகும், அடுத்த தாட்டில் மிஸ் ஆகுது. வாங்க நம்ம ஸ்வாட்டே அடிப்போம். அவரும் அடிக்கிறாரு, அடிக்கல இதுக்கப்புறம் அடிப்பாரு. பார்ப்பீங்க. அடி எங்க இது நெட்டு சரியான லாஜ். இங்கே அவர் வரல, அடுத்து நம்ம வரல, வேற யாராச்சும் பிபி போனோம். யாரும் வர மாட்டேங்கிறாங்க. சரி, ஊருடைய விளாடுறாங்க. இவர் தான் கூப்பிட்டு பண்ணி வந்தாரு. சரி, அடி நல்லா அடிக்கிறாருப்பா. அடிச்சிரு என்ன ஓடுறாரு. எழுத்து கம்மியாக இருக்கு போல இருக்கு அவருக்கு. ஆப்பிள் சாப்பிட்டுப்போம். அவர் ஆப்பிள் சாப்பிட்றாரு. இந்த பேட்டில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கமாலில் வந்து சொல்லிட்டு போவாங்க டாக்குன்னு. நான் ஸ்பியர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருந்து ஸ்பியரு? மிஸ் ஆயிட்டாரு. எனக்கு இந்த இடத்துல லாகாதுங்க. தான் மேசை வச்சு அடி தூள் கலப்பிருப்பேன் அவரை. சும்மா சொல்கிறேன், அவர் நல்லா தான் ஆடுவார். முன்னாடி சொன்னார் எனக்கு பீப்பிள் ஆடாது ப்ரோ அப்படின்னாரு. ஸ்லைம் பேக்கில் பிடிச்சி அடிக்கலாம் பார்த்தேன். அடிச்சாச்சு. டோட்டம் ஃப்ளாப் அவனை பிடிச்சி அடிச்சா மட்டும் போதும். அடிச்சிரு ஒரு அடி தவிசாரு. அடுத்து மாட்டாமே போவார். என்டர்பிரைஸ் போட்டு போவோம் ஒரு பக்கத்தில். பின்னாடி போய் அடிப்போம். தெரிஞ்சு ஆப்பிள் சாப்பிட்டு எழுத்து ஏற்றிட்டான்னு நினைக்கிறேன். நான் அடியை விழ மாட்டேங்குது. நாங்கள் நெட்டு சரியான லாகம் இங்கே. பத்தியாவா இல்லை என்ன ஃப்ரெண்டாக இது? என்ன ப்ரோ வச்சு உனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு? அவர் சுவாலில் வந்து நாக்கு பேக் இருக்கு, அதை மாற்றிட்டு வந்துட்டாரு. 3, 2, 1 சொல்லியாச்சு. ஆரம்பிக்க போகிற மேட்சை இந்த கேட்ச் நம்ம ஜெயிப்போம். என்னம்மா எடுக்கிறாங்க, இருங்க வெயிட் பண்ணுவோம். என்னம்மா எடுக்கிறாரு. என்ன ப்ரோ எடுக்கிற? அப்புறம் ஆர்மர்லாம் வீக்கெண்ட்ஸ் போல இருக்குது. அதை அழியே என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்திருக்காரு. மறுபடியும் போர்ஷனை போட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா போர்ஷனும் போட்டாச்சு. ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. அங்கே போய் அடிப்போம். அவர் இங்கே வந்து அடிக்காமல் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. சாப்பிட்டு வந்து அடிக்கலாம். இவர் என்ன வித்தியாசமா அடிச்சிச்சு. அடி மேசை போட்டாச்சு. டோட்டம் ஃப்ளாப் அடிச்சிரு. ஒரு ஐயோ தப்பிச்சிட்டாரே. மீண்டுமா வாங்க போய் துரத்திட்டு பிடிப்போம். ஈஸியாக பிடிச்சிடலாம். பக்கத்துலதே இருக்காரு. இன்டர்பிள் தாங்க போட்டுட்டே இருக்காரு. சரி, நம்ம பக்கத்தில் இன்டர்பிள போட்டு போவோம். அடிச்சிடலாம் மேசு. ஐயோ வரல. எங்க இந்த இருந்தாருங்க. அடி நீ ஜெயிக்கிறோம். தெரிக்க விடுறோம். அடி அவரோட ஹார்ட் நிறையா போயிட்டு நினைக்கிறேன். வீசில் சொன்னாரு. அடிச்சிரு. எனக்கு போச்சு செத்து. டோட்டம் ஃப்ளாப்பு அடிச்சாச்சு. எப்படியோ அடுத்த மறுபடியும் டோட்டம் வச்சுட்டு மறுபடியும் சண்டைக்கு போவோம். அதெல்லாம் பத்தாதுன்னு நிறையா விளாடுவோம். நீங்களும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்படின்னா தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த வந்துட்டார்ல செப்ட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்துட்டாரு. என் தடி வாங்குற அவ்வளோ ஆனந்தம் அவருக்கு. சரி, வாங்கட்டும். டோட்டம் வச்சுட்டு அவ்வளோ டோட்டமே வைக்கல. நீனு டோட்டம் வைக்காம வந்து அடிச்சுட்டு இருக்காரு. என்ன இப்படி அடிக்கிற? போச்சு என்ற பிரதிக்கு போடு. என்னங்க டோட்டம் ஃப்ளாப்பா இல்லையா? போஷனை போடு. அடிச்சாரு. போச்சு. போஷன் வேற முடிஞ்சு. போச்சு சாகுபட வளர்ந்து அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார். மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. சரி, தப்புச்சாச்சு. எப்படியோ தப்புச்சாச்சு. அந்த நாளைக்கு அவரே வேட்டை விட்டு தேங்க்ஸ். இப்படி மேசை போட்டாலும் நேரத்தில் சொல்லி முடிஞ்சிருப்பேன். எப்படா ஜெயிச்சாச்சு. ஆட்டு கம்மியாக இருந்துட்டு போல கைஸ். டோட்டம் வச்சிருந்தான்னா ஈஸியாக அடிச்சு முடிச்சிருக்கலாம் அவரு. டோட்டம் வைக்க பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறது? எழுத்துல ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடு. மறுபடியும் வந்துட போறாரு. வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வராரு. அங்கே நிற்கிறாரு. இந்த வராரு. அப்புறம் அடிப்போம். அடிச்சிரு. என்ன ஸ்பியர் எதுக்கு இதுவாக மேஸ் யூஸ் பண்ணுறான்? ஸ்பியர் வந்து இன்வென்ட்ரிக்கு வருது. அடிச்சிரு. நான் அடி மட்டும் தான் விழுது. அது எப்பயுமே மேஸில்
அடிச்சிரு என்ன கைஸ் அடிச்சேன் கைஸ் விழுகல நெட்டில் ஆகுப்பா இதெல்லாம் நான் சேவ் பண்ண மாட்டேன். நாங்கள் மறுபடியும் அடிப்போம் இல்லாட்டி இதெல்லாம் அடி விழுந்துச்சு கைஸ். இது எனக்கு தெரியாது, அவர் நம்ம ஆட் பண்ணுறாரு, இதை நான் சேவ் பண்ண மாட்டேன். சரி அவருடைய ஃபைட்டை கண்டினியூ பண்ணுவோம். மீன்ஸ் அவரும் அடிக்கிறாரு நானே அடிக்கிறேன், 2 பேருமே அடி விடும் போது அடிச்சாரு போய் வருதுங்க எழுங்க. அவங்க நம்மளும் அடிப்போம், ரிவெஞ்சை கொடுப்போம். அதெல்லாம் யாரு தெரியுமா? அடிப்போம் அடிச்சிட்டாரு 2 அடி அடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஒன்றும் பேர் தூக்கி என்ற போல தூக்கி போட்டாருங்க உள்ள. சரி வாங்க அவங்கள சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவோம். உள்ளதே இருக்கு, நான் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே மேட்ச் அடிப்போம். ரெடி 1 2 3. குள்ளநரி எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? நீங்க அந்த நரிய பாத்தீங்கன்னா குள்ளநரின்னு கத்துங்க. நீங்க அத பாத்தீங்களா? எங்க அது? அவர் என்ட்ரப்பில் போட்டு வெளியே போயிட்டாருங்க. இதுல எனக்கு இப்பதான் தெரியும். ஆக நம்மளும் என்ட்ரப்பில் போட்டு வெளியே போவோம். நீங்க அடிக்கிறோம் அவரை எங்க வேணாலும் சரி, விடவே கூடாது. எங்க அழகா நாம் தான் இருக்காரு. அப்புறம் அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்புறம் நீயா நானா பார்ப்போம். அவள் தாடி விழுந்துச்சு நினைக்கிறேன். இப்ப 2 ஸ்பியர் வந்து தப்பிச்சாரு. அடிச்சிரு இந்த அடியாச்சும் அவரை அடிக்கணும். 2 ஆட்டம் அடிச்சாரு, அவரோட ஆட்டம் அடிப்பானா பார்ப்போம். அடுத்து யாரோட இப்ப நீங்களே சொல்லுங்க, சொன்னீங்கன்னா பண்ணிடலாம். அடிப்போம். அடிச்சிரு சரி எனக்கு எழுத்து கம்மியாக இருக்கு. அடிக்கிறாரு. அடிச்சிரு போச்சு. ஸ்ட்ரென்த் போர்ஷன் இல்லை. ஜீச்சாச்சு எப்படா? இவெல்லாம் சும்மா தான் இருக்கேன். இவனையாச்சும் மேஸ் பண்ணுவோம். இது மட்டும் அங்கே மட்டும் விழுகாது, இங்கே மட்டும் விழுவும். வெயிட்டப்போ மட்டும் விழுகாது. அதுக்கப்புறம் அவர் போதுண்டாரு. அதோட நாங்கள் மேட்சை முடிச்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.